ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ், ஃபவுண்டர் ஆஃப் வி ஃபார் த பீப்புள் ஃபவுண்டேஷன், தி மேன்டி கேங்ஸ்டர். உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ நிறைய பேசணும். கடந்த ஒரு 2 வாரங்களாக காதலை பற்றியும் காதலோட வழிகளை பற்றியும் ஒரு கெட் லாஸ்ன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது ஒரு இம்பேக்டை கொடுக்குது, எந்த அளவுக்கு சில விஷயங்களை கடந்து வர முடியாமல் தவிக்கிறோம். அதே போல் ஒரு பிரேக்கப் பெயின்ன்றது எவ்வளோ ஒரு மரணத்தை விட ஒரு கொடுமையான வழிகள் அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த தாட்ஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தா கூட பத்தாது இந்த தாட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு. பிகாஸ் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் த தாட்ஸ். யாரோ ஒருத்தரோட சிந்தனையில் இருந்தால் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு இன்வென்ஷனுமே பிறகுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரோட தாட்ஸில் இருந்து தான் நிறைய இன்வென்ஷன்ஸ், அதாவது சின்னதாக தெரியும் யோசித்தது, ஆனால் அதை செயல்படுத்தி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விஷயமாக வந்து நிற்குது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேரோட வியாபாரங்கள் கூட அப்படி தான். சின்னதாக யோசிச்சுருப்பாங்க, சின்னதாக ஆரம்பிச்சிருப்பாங்க, அது ஒரு பெரிய லெவலில் வெற்றியை கொடுத்துருக்கோம். ஸோ அதுபோல் நம்ம இங்கே சிந்திக்கிறதுக்கு மட்டும் தடை விதிக்கவே முடியாது, அது நல்ல சிந்தனைகளாக இருந்தால். ஆனால் சிந்தனைகளுக்குள்ள அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நம்ம சிந்திக்கிறது என்ன மாதிரியான சிந்தனைகள்ன்றதில் ரொம்ப முக்கியமாக நம்ம செயல்படுத்துகிறோம். ஏன்னா நம்மளில் பல பேர் சிந்திக்கிறதுலையே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பேர் ஓவர் திங்கிங்காக மாறுது. இந்த ஓவர் திங்கிங்கிறது என்னவாகுது அப்படின்னா, நல்ல விஷயங்களுக்காக செயல்படுத்த மாட்டோம், அடுத்த கட்ட நடவடிக்கைகளையே முடக்கிற அளவுக்கு அந்த ஓவர் திங்கிங் நம்மளை மாற்றிடுது. ஓவர் திங்கிங்கிறது என்னென்னா, நடந்த சம்பவங்களே, இல்லை இது நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இல்லை இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு நம்மளோட நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருக்குது. நம்ம தனிமையில் இருக்கிற அந்த தாட்ஸு உண்மையிலேயே நம்மளை என்ன ஆக்குன்னே சொல்ல முடியாது. அந்த தனிமையோட தாட்ஸ் 99% வந்து நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்கும். ஸோ அது நல்ல சிந்தனைகளாக இருந்தால் நல்லது, ஆனால் கண்டிப்பாக தனிமையில் இருக்கும்போது நல்ல சிந்தனைகள் வராது. ஸோ உங்களுக்கு அப்படி அந்த தாட்ஸ் உங்களுக்கு தப்பாகவே போகுது அப்படின்னா, நீங்கள் பண்ணுற செயல்களை கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பண்ணுற செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைய போதே தவிர, நம்ம இந்த மாதிரி சிந்திச்சிட்டே இருக்கிறனால லைஃப்பை முடிச்சிக்கலாமா, இல்லை அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணுமா, இதெல்லாம் வந்து தவறாகவே போய் முடியும். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சில சமயம் யோசித்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சில பேர்கிட்ட தேவையில்லாத சண்டை வரும், தேவையில்லாமல் நம்ம வார்த்தை விடுவோம். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கோம். இதை நம்மளோட தனிமையில் உட்காந்து யோசித்தோட வேர்ட்ஸ் தான் ஒரு நாள் அந்த சண்டையில் வர வார்த்தைகளாக இருக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி போய் சேவ் ஆகும்னா, தனிமையில் இருக்கும்போது நாளைக்கு ஒரு நாள் அவன் என்கிட்ட இப்படி பேசினான், இல்லை அவள் இப்படி பேசினா, கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கேட்டு விட்டுடணும், இல்லை நான் நல்லா அவளை திட்டி விட்டுடணும், இப்படிலாம் நம்ம மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு நாள் வரும்போது, அதற்காக நீங்கள் காத்துட்ருப்பீங்க. இந்த நாள் என்றைக்கு வரும் அப்படின்னு காத்துட்ருக்க மாதிரி வரும்போது, உங்கள் தாட்ஸ் உள்ள என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில், அதை அப்படியே வார்த்தைகளாக கொட்டிடும். அப்போ அந்த தாட்ஸுக்கும் வேர்ட்ஸுக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. தட் வேர்ட்ஸ் வில் பி மோர் வல்னரபிள் தேன் யுவர் தாட்ஸ். அந்த வார்த்தைகள் எப்படின்னா, உன்னோட எண்ணத்தில் ஒளிஞ்சிட்ருக்கிறத விட ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு, வல்னரபிள்னால் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கும். எப்பவுமே நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு வார்த்தை ஒருத்தனை வாழ வைக்கும், ஒரு வார்த்தை ஒருத்தனை காயப்படுத்தணும் போது பாதிக்கப்படாத அளவுக்கு, காயப்படுத்தாத அளவுக்கு ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு. சில சமயம் நம்மளையே அறியாமல் அந்த கோபம் நம்மளை அழிச்சிடும். அந்த கோபம் வந்து நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்கோம். ஒரு அதீத அன்பும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, கோபம் வந்து நம்ம என்ன இழக்கிறோம் அப்படின்னா, நிதானத்தை இழந்துருவோம். நிதானத்தை இழக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சு பார்த்தா நம்ம நிறைய பேர் இழந்துருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த கோபத்தால் தான் இத்தனை பேர் நம்மளை விட்டு போயிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு சின்ன பையன் கூட என்னை மதிக்க மாட்றான், ஒரு சின்ன பையன், அவன் வயசு என்ன, என் வயசு என்ன, என்ன அவனுக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியல அப்படின்னு. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இப்படியே நீங்கள் கோவப்பட்டுட்டு இருந்தால் சின்ன பையனில் ரோட்டில் போகிறவன் வரவன் கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், உங்களை மதிக்க மாட்டான். ஏன்னா நம்ம கோவத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதை சும்மா காட்டும் போது அந்த கோவத்துக்கு கூட ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். எப்போ பார்த்தாலும் அவன் கத்திக்கிட்டே இருக்கான், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிறான், எல்லாத்துக்குமே அவன் கோவத்தில் தான் பதில் சொல்கிறான் அப்படின்னா, அவனுக்கு நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அவனை வெறுத்து அவனுக்கு பதில் சொல்கிறதே நிறுத்திடுவோம். இந்த கோவக்காரங்கிட்ட நம்ம பேசி நம்ம ஏன் தேவையில்லாமல் பிபியும் ஏற்றிக்கணும், நம்ம ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாற்றிப்போம். ஸோ அப்போ இந்த கோவம் எங்கேருந்து வருது? இப்போவும் சொல்கிறேன், இந்த கோவம் பிறக்கிற இடமே நம்மளோட தாட்ஸில் இருந்து தான். இந்த தாட்ஸில் ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டர் பில்ட் ஆகிட்டே இருக்கும். நானா இல்லை அவனா,
இல்லை ஆகலாம். ஸோ அந்த ஒரு ஈகோ கிளாஷ்னு ஒன்று வரும். இந்த ஈகோ, இந்த டாமினன்ஸு எல்லாமே சேர்ந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே கோபமாக வரும். நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொல்கிறபடி நீ செய்யலைனா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறது, இந்த என் எதிர்பார்ப்புபடிலாம் நடக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோபத்தின் வெளிப்பாடை நம்ம பார்க்கலாம். நம்ம சொன்னதை ஒருத்தர் கேட்டுட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப பிடிக்குது. நம்ம சொல்கிறத கேட்கவே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அவங்கள பிடிக்க மாட்டுது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்கிறத எல்லாத்துக்கும் கேட்கணுன்னு அவசியம் இல்லையே. அவங்க சொல்கிறத என்றைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்கள பற்றி என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது, இல்லை ஒரு நட்பு இருக்குது அப்படின்னா அந்த நட்பை மதிக்க கற்றுங்க. வேல்யூ பீப்புள். எவ்வளோ பெரிய பிஸியான ஆளாக இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ லட்சம் வருமானமாக கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே உங்களுக்கு கோவத்தை காட்டுறீங்க, நீங்கள் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக இங்கே பிடிக்காது. நம்ம எல்லாருமே லைஃப்பில் நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. வாழ்ந்து காட்டணும், வைராக்கியமாக ஜெயிச்சு காட்டணும், என்னை அவமானப்படுத்தி பேசினவங்க முன்னாடிலாம் நான் வந்து காட்டணும் அப்படின்னு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? ஆனால் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்லிக்கிறேன், நீங்கள் என்ன தான் வந்தாலும் உங்களை ஆல்ரெடி கேவலமாக பேசினவன் உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் ஒஸ்ட்டாக தான் தெரிவிங்க. நீங்கள் ஒஸ்ட்டான சிச்சுவேஷனில் எல்லாத்தையும் இழந்து போன நிலமையில் இருக்கிறீங்க. நீங்கள் சில பேருக்கெலாம் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அவங்க உங்களை பெஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட ஒஸ்ட்டான சிச்சுவேஷனில் பெஸ்ட்டாக இருக்கிற பீப்புளை விட்டுறாதீங்க. உங்களோட பெஸ்ட்டான விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணி சில வேர்ஸ்ட்டான கேரக்டர்கிட்டலாம் நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட். ஸோ உங்களை பற்றி புறம் பேசினவன், உங்களை பற்றி தப்பாகவே நினச்சிட்ருக்குவேன், நீங்கள் என்ன தான் நாளைக்கு சாதிச்சு வந்தாலும் உங்களை கேவலமாக தான் பேச போகிறான். ஏன்னா அவனுக்கு அதுதான் வேலை. சில சமயம் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு சுபாவம் இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர் படைக்கப்பட்டது அந்த சுபாவத்தோடு தான். அந்த சுபாவத்தை உங்களால் மாற்றிக்க முடியாது. உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்துறீங்க, அதுக்கு பேர் வாழ்ந்து காட்டுறதா? உங்கள் பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பங்களா வாங்குறீங்க, இல்லை நீங்கள் நல்ல ஒரு துணிமணியை வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறீங்க, எல்லாத்தையும் உங்களோட கடமைகள்லாம் செய்கிறீங்க, இதுக்கு பேர் வாழ்ந்து காட்டுறதா? யார் முன்னாடி வாழ்ந்து காட்டுறீங்க? இது நீங்கள் செஞ்சு தானே ஆகணும். இதுக்கு பேர் வாழ்ந்து காட்டுறதா ஏன் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வாழ்ந்து காட்டுறதுன்றது என்னை பொறுத்த என்னென்னா, நான் முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன்னா இவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டுறது அப்படின்னு. வாழ்ந்து காட்டுறதுன்றது என்னோட உள்ள ஒருத்தன் இருக்கான், அது ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க. என் மனசாட்சிக்கு நான் விரோதமாக எந்த ஒரு செயலும் பண்ணாமல் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா அதுதான் உண்மையாக வாழ்ந்து காட்டுறது. இவனுங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிவிட்டு நான் சூடு போட்டுக்க முடியாது. என் கார் பழசாயிடுச்சு, அந்த காரு நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன், நான் புது கார் வாங்கும்போது வாங்கிக்கிறேன். ஸோ அதில் இருந்தால் தான் மதிப்பான் அப்படின்னா எனக்கு அந்த பொருளால் ஒரு மரியாதை தேவையில்லை, என்னோடய செயலால் நான் மரியாதை போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதாலே போதும். ஏன்னா நம்மளில் பல பேர் அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை. ஸோ நம்மளோட பொருளால் தான் மரியாதை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள் போன பிறகு உங்களோட செய்கைகள் தான் பேசும். நீங்கள் என்னென்னலாம் செயல்கள் பண்ணீங்களோ அதைப்படி தான் உங்களோட வாழ்க்கை இருக்க போதே தவிர, நீங்கள் என்னென்னலாம் வச்சுருந்தீங்களோ அது அடுத்த வாரம் நீங்கள் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இல்லை அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு கிடையாது. இது எந்துன்னு நான் சொல்லியிருந்த இந்த பொருள் இப்போ வேறு யாரோ ஒருத்தர் என் வீட்டில் இருக்கிறவங்க உபயோகப்படுத்த போகிறாங்க. அப்போ அந்த பொருளுக்கான மரியாதை அப்படியே மாறிடும். ஆனால் நம்மளோட செயலுக்கான மரியாதைக்கு தான் நம்ம என்றைக்குமே தேடணுமே தவிர பொருளுக்கான மரியாதை நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. நான் அதனால தான் சில பேர்லாம் இந்த சொத்துக்கு, இந்த பணத்துக்கு, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்தாலே நான் கொஞ்சம் ஆதங்கப்படுவேன், கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஸோ இருக்கிற வரையும் இது உண்டு அப்படின்னே இருந்துட்டுரும். இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்போது வாட்ஸ் தேர், லைஃப் இஸ் டு லிவ். ஒரே ஒரு விஷயம்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பாகுபாடு இல்லாமல் நல்ல ஒரு மனிதாபிமானத்தோடு பழகினாலே போதுமானது தான் நான் எப்போவுமே நினைப்பேன். எல்லாருக்குமே ஒரு மனிதாபிமானத்தோடு என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம், இல்லை இந்த மருத்துவத்துக்கு இவ்வளோ செலவாகுது, ஒரு உயிருக்கான மதிப்பு. சில பேருக்கு, சில குழந்தைங்கள்லாம் வர நோயெல்லாம் இன்றைக்கி கேள்விப்பட்டாலே பயமாக இருக்குது. 16 கோடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். 25 கோடி இருந்தால் தான் இப்போ ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியும், ஜயான் அப்படின்னு ஒரு குழந்தைய. அப்போ அந்த குழந்தையோட உயிர் மதிப்பு 25 கோடி. அப்போ நம்ம வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் எங்கேருந்து எப்படிலாம் பிரச்சனைகள் வருதுன்னே தெரியல. கொஞ்ச நாள் வாழ போகிறோம். அந்த கொஞ்ச நாள் வாழ போகிறதுல நான்ற ஒரு அகம்பாவம், அதாவது ஒரு அகந்தை, ஒரு ஈகோ. இந்த ஈகோ நாளைக்கு கோபமாக மாறுது, இந்த கோபம் நாளைக்கு ஒரு டாமினன்ஸாக மாறுது. அந்த டாமினேஷன் உங்கள் மேலே ஒரு வெறுப்பை காட்டுது. நீங்கள் வாழ்ந்து காட்டதா நினச்சி நிறைய பேரை இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களோட மனசாட்சியோட, உங்களோட மனிதாபிமானத்தோட உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களை நோக்கடிச்சிக்காமல் வாழ்ந்தாலே சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன அப்படின்றத
நிறைய விஷயங்கள் எனக்கு இது ஒரு ஜென் நிலை மாதிரி கூட தெரியல இது. ஆனால் நான் கடந்து வந்த நபர்கள் அப்படி, நான் பார்த்த மனிதர்கள் அப்படி, எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே மனிதர்கள். நான் எந்த ஒரு புத்தகத்தை பார்த்தோ இல்லை இன்றைக்கி இதை தான் பேச போகிறேன்னு எழுதி வச்சோ இல்லை கண்டென்ட் பேஸ் பண்ணி பேசுகிற ஆள் கிடையாது. நான் கடந்து வந்த ஒரு சில அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில பேர் குடும்பமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு விரும்புகிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் அமைகிறது இல்லை. எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது சம்டைம்ஸ் லைஃப்பில் அப்படி நடக்கிறது இல்லை. எல்லாருக்குமே ஈவன் நம்ம ஒரு நண்பன் விட்டு போயிட்டான் இல்லை ஒரு காதலி விட்டு போயிடுச்சு அப்படின்றது மட்டும் வழி இல்லை. பெத்த பிள்ளைங்க நம்மளை விட்டு போயிட்டா கூட அது பெரிய வழி தான். ஏன்னா வீடு ஃபுல்லாக கலகலன்னு இருந்த ஒரு வீடு இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாமே வெறிச்சோடி இருக்கே அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்ககிட்ட பணம் இருக்குது, வயசு ஆகிடுச்சு, பார்த்துக்கிறதுக்கு கூட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அவன் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த ஒரு உறவு, இந்த ஒரு உணர்வுகள், இந்த ஒரு உரையாடல். இப்போவும் சொல்கிறேன், இந்த 3 விஷயத்தை லைஃப்பில் என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த எமோஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ப்ளே பண்ணும், வேணும்னு நினைக்கும். இந்த கம்யூனிகேஷன் பேசுகிறதுக்கு ஆள் வேணும், தொடர்றதுக்கு ஆள் வேணும். வி ஆர் பீன் கிரியேட்டட் லைக் தட். நம்மளுக்கு அந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங். நம்ம ஒரு ஆடு மாடு கோழி மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஏதோ பெற்றோம், அது எங்கேயும் ஸ்கூல் சேர்க்கலை, எங்கேயும் நம்மளுக்கு உறவுகளோட மாமா மச்சான் அத்தை சித்தப்பா பெரியப்பா இவன் மச்சான் இப்படிலாம் எதுவுமே இல்லை, உறவே இல்லை. நம்மளுக்கு அப்படியா மனித பிறகு இல்லை. எல்லாருக்குமே ஒரு உறவுகளோட ஒரு பாண்டிங்கோட ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே படைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு பிறப்பில் இருந்து இறப்பில் வரையும் எல்லாத்துலேயும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதர்கள் நம்மளுக்கு ஒரு படத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி நான் சந்தித்த மனிதர்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வழிகளை கடந்த ஒரு சில விஷயங்களை சில பேர் வார்த்தைகளை அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அவங்க இந்த ஒரு தனிமையிலேயே போராடிட்டு இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் ஓகே, ஒரு லவ் ஃபெயிலியரில் தனிமையில் இருக்கிறதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியரில் தனிமையில் இருக்கிறது தான் பெரிய குடும்பம் நினச்சிட்ருக்கீங்க. ஒரு வயதான ஒரு காலகட்டத்தில் பிள்ளைய நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க, பொண்ணையும் நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தனிமையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? மரணத்தை நான் எதிர்பார்க்குறேன்ட்டு ஒரு பெரியவர் சொல்லும் போது அது எவ்வளோ வலிக்குது தெரியுமா? ஓகே, அப்போது அவங்க கூட ஆள் இருக்கணும், இங்கே ஆள் வேணும், ஓகே, கூட எனக்காக ஒரு துணை வேணும் அப்படின்னு என்ன தான் மனைவியே இருந்தாலும் இந்த உறவுகள் வேணும். கடைசி வரையும் கூட இருங்க, யாரையும் எப்போவுமே விட்டுறாதீங்க. எல்லா உறவுகளுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. நம்மளோட தாட்ஸ், நம்மளோட வேர்ட்ஸ், இதுக்கு ரொம்ப பவர் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் வருவீங்க. நீங்கள் யார் கூட சேர்றீங்களோ அதுபடி உங்களோட லாங்குவேஜ் மாறும், உங்களோட பாடி லாங்குவேஜ் மாறும், உங்களோட ஸ்லாங் மாறும், ஓகே, உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும், உங்களோட பொருளாதாரத்தோட உயர்றது எல்லாமே காரணம் நீங்கள் யார் கூட பிரயாணம் பண்ணுறீங்க, யார் கூட சேர்றீங்கன்றது ஒன்று இருக்குது. அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ நல்லவர்களோட ஒரு நல்ல சாதிக்கணும்னு எண்ணத்தோடு பழகிற ஆட்கள் உங்களையும் மாற்றிடுவாங்க. நீ வீணாக போனவனோட சேர்ந்தனா நீயும் வீணாக போகிறதுக்கான தாட்ஸ் தான் உனக்கு வரும். ஸோ அப்போ நல்லவர்களோட நல்ல சாதிக்கணுன்ற மென்டாலிட்டியோடு இருக்கிற மக்களோட பழகினாலே நம்மளும் ஒரு நாள் சாதிச்சிடுவோன்னு நம்புங்க. அதே மாதிரி வார்த்தைகளும், நீ எந்த ஏரியாவில் இருக்கிறன்றது முக்கியம் கிடையாது, நீ என்ன மாதிரி வீட்டில் பிறந்தன்றது முக்கியம் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், இந்த வேர்ட்ஸும் தாட்ஸும் இட்ஸ் பீன் மோர் கனெக்டட். அதோட கனெக்டிவிட்டி எப்படின்னா நபர்கள் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த வேர்ட்ஸும் தாட்ஸும் வரும். நல்ல வார்த்தைகள் எங்கேருந்து வரும்? நல்லவர்களோடு பழகும் போது தான் வரும். கெட்ட வார்த்தைகள்லாம் என்னன்றதை நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்குது எல்லாமே அப்படி தான். இன்றைக்கி சோஷியல் மீடியா திறந்தாலே கெட்ட வார்த்தைகளும் இல்லை ஏதாவது ஒரு வக்கரமான ஒரு ரீல்ஸ் தான் அதிகமாக வருது. அதோட அர்த்தங்கள் கூட தெரியாதவங்க கூட என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ ரீல்ஸாக இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அப்படி தான் வாழ்க்கை அமையும். நீங்கள் சிறிதெல்லாம் சிரிக்கிறதுக்காக சிரிச்சிட்டு கடந்து போயிடுங்க. ஆனால் அதே நம்ம தாட்ஸுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு நம்மளோட வேர்ட்ஸாகவும் மாறி இருக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாமே நம்மளோட எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த எண்ணத்தை ரொம்ப தெளிவாக வைங்க. விஷிங் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.